இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ பிரியாணி மட்டன் பிரியாணி போட போகிறோம். ஏன்னா கேட்டாங்க என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டாங்க. நான் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். 30 கிலோ பேக் வர்றது அது வரல ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு 5 கிலோ பேக் வாங்கிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்தியா சூப்பர் தான் போடுறேன். இது போடுறோம் பார்த்தீங்கன்னா 5 கேஜி அரிசி இது. இதெல்லாம் பழைய அரிசி இது. பார்த்தீங்கன்னா ரா ரைஸு பார்த்தீங்கன்னா 5 கிலோ பிரியாணிக்கு பாத்திரத்தில் மட்டன் பிரியாணி 5 கிலோ போட போகிறோம். அதுக்கு பாத்திரத்தில் பாருங்க 5 கிலோ மட்டன் பிரியாணிக்கு பாத்திரம் வச்சுருக்கேன். கிரவுண்ட் ஆயில் 1/600 போடுறேங்க. நான் கிரவுண்ட் ஆயிலில் போட்டு செய்கிறேன். 1/600 போடுறேன். 1 லிட்டர் போட்டிருக்கேன். இன்னும் 600 ஆயில் போடுறேன். ஒரு ரைஸுக்கு 3 கிலோ ரைஸ் போடலாம். இப்போ இன்னும் 2 கேஜி ரைஸுக்கு 600 கிராம் ஆயில் ஊற்றுறோம். அதுக்கு இன்னும் 600 கிராம் ஆயில் தேவையான ஊற்றுறேன். 600 கிராம் ஆயில் ஊற்றிருக்கேன். அதை மொத்தம் 1/600 ஊற்றிருக்கேன் ஆயில். இது 5 கிலோ ஒன்றா 5 கிலோக்கான ஏலக்காய் லவங்கம் 5 கிலோ படத்துண்டு வெங்காயம் பார்த்தீங்கன்னா இது 1.5 கிலோ வரும். அது வெங்காயம் அது தேவையான கொத்தமல்லி போனால் ஒரு பிடி போடுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ போடுறதில்ல. ஒரு 4 கிராம் இருக்கும். 1/2 கிலோ போடுறது பூண்டு 1/2 கிலோ போடுறேன். மிளகாத்தூள் போட்டுருக்கேன். ஏன்னா கறி வேணும்ல எக்ஸ்ட்ரா போடுறேன். 5 கிலோ பிரியாணி 7 கிலோ கறி போடுறேன். ஆனால் 75 கிராம் போட்டுருக்கேன் மிளகாத்தூள். 75 கிராம் போட்டுருக்கேன் இப்போ மிளகாத்தூள். இதில் தண்ணி தேவையான தண்ணி கொஞ்சம் ஒரு 6 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறாங்க. தயிர் ஒரு 600 ml ஊற்றுறேன். தக்காளி பழம் ஒரு 1.5 கிலோ தக்காளி. இஞ்சி வந்து ஒரு 600 இஞ்சி. 600 பச்சை மிளகா ஒரு 10 பச்சை மிளகா இருக்கும். 5 கிலோவுக்கு தேவையான உப்பு. என்ன பார்க்கலாம் மூடி போட போகிறோம். இதில் போட வைக்கலாம். கொட்டு அரிசி பார்த்தீங்கன்னா ரா ரைஸ் இருக்குது. ரா ரைஸு நல்லா கலர் எப்படி பாருங்கள் கலரு. ஸ்டீம் ரைஸ் இல்லை, ஸ்டீம் ரைஸ் இல்லை, ரா ரைஸு. ரா ரைஸில் பிரியாணி பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ரா ரைஸ் போடுறேன். ரா ரைஸ்ன்றது ஒரு 2 வருஷம் ஓல்டு பண்ணுற அரிசி ரா ரைஸ்ன்றது. பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சோம். மட்டன் கொட்டிட்டு மசாலாலாம் போட்டுட்டு இப்போ திறக்கிற பாருங்க. பார்த்தீங்களா மட்டனுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் பாருங்கள். மட்டனுக்கு தண்ணியில் தண்ணி இல்லை பாருங்கள். மட்டனுக்கு தண்ணி பூரா வேறு பூரா வெளியே வந்துட்டு நல்லா பூரா அங்கே தண்ணிக்கு பாருங்கள். ஏன் அந்த மாதிரி போடுறேன்னா
மட்டனில் இருக்கிற வேறு தண்ணியெல்லாம் பூரா வெளியே வந்துச்சுன்னு வச்சுங்களேன். திரும்பி மசாலா கலக்கும் போது அந்த வேர்வெல்லாம் பூரா கறி மட்டன் இழுத்துக்கும் போது நல்லா அந்த மட்டனில் நல்லா மசாலா நல்லா பண்ணி வச்சுக்கிட்டு இழுத்து வச்சு சாப்பிடும்போது நம்ம நல்லா இருக்கும் மட்டன் சாப்பிடும்போது. அது அதனால தான் வந்து இந்த மாதிரி போடுறேன் நான். எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு கலக்கும் போது மட்டன் போட்டு கலக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மட்டனில் வேறு பூரா வெளியே வந்துடும். இப்போ எல்லாம் பூரா வெளியே வந்துட்டு பாருங்க. முன்ன நம்ம போட்டும்போது தண்ணி இல்லை பாருங்க. இப்போ தண்ணி எவ்வளோ ஒரு வேறு தண்ணி வெளியே பாருங்க. திரும்பி கலந்தோடனே பூரா பாஞ்சு மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிடும் மட்டனு. இழுக்க வரும்போது நம்ம மசாலா இழுத்துக்கின்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது. கலக்கம் பாருங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து இருக்குது. பல்லு போடாத குட்டி எடுக்கிறேன். பல்லு போடாத மட்டன் இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடும் கறி. இது பல்லு போடாத குட்டினால 1/2 மணி நேரம் கொஞ்சம் எல்லாம் பல்லு போட்டு 2 பல்லு 4 பல்லுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேக்காடு ஜாஸ்தி கேட்கும். இது பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்தில் வந்து போடும் கறி. சாப்பிட்றது நல்லா பூ மாதிரி நல்லா இருக்கும் சாப்பிடும்போது, பிரியாணி சாப்பிடும்போது. சும்மா 2 நிமிஷம் மூடி போடுவோம். சும்மா ஒரு 2 நிமிஷம். தக்காளி ஒரு 1 கிலோ சொல்லு. அது வந்துட்டு கலக்குவா சொல்லிட்டோம். தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறதுல நல்லா மசாலா நல்லா கலெக்ட் பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கணும் மட்டன் பிரியாணி. இது எக்ஸ்ட்ரா தேவைன்னா இந்த உலக தண்ணி வந்து சேர்த்து ஊற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா தேவைன்னா இது சரியாப்படும். சப்போஸ் தேவைப்பட்டு நம்ம வடிகட்டுற ஆபாயில் பண்ணுற தண்ணியிலேருந்து பத்தாத்துக்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். அதில் சும்மா லைட்டாக ஒரு சிட்டிக்கு அவ்வளோதான். சிட்டிக்கு போட்டு அப்படி கலர் ஆகி போச்சு. அரிசி கொண்டு போங்க. மட்டன் இருந்துச்சுன்னு பார்க்குறேன். இருந்துச்சு பாருங்க மட்டன். அந்த இடம் போகணும். அவ்வளோ எடுக்க போகிறேங்க. எடுப்பா. போதுமான
தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, தண்ணி லைட்டாக கொஞ்சம் விட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள். ஒரு தண்ணிக்கு இது எவ்வளோ ஊற்றணும் பார்த்து ஊற்றுது. வருது தண்ணி கொஞ்சம் போடுங்க. இஞ்சி பூண்டு போட போகிறோம் இது அப்படியே கட்டை நெருப்பு எடுத்துட்டா எல்லாம் இடத்துல நல்லா தூங்கும். போன இடத்துல இறக்கிறீங்களா? இறக்கிறேன். நிறைய பாருங்க. பீஸ் பண்ணால் நல்லா வந்துடுச்சு இன்றைக்கி. பீஸ் அப்படி பாருங்கள். பீஸ் எல்லாம் நல்லா எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா துண்டுலாம் இருக்குது பாருங்கள். பீஸ் எல்லாம் நல்லா பீஸ் நல்லா ஃபுல்லாக நல்லா வந்துட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 7 பேர் சாப்பிட்றது வெயிட்டு எட்டுன்னு பாருங்கள். கண்டிப்பாக